Your country comes first. Safety, honor and welfare of your friends comes next. நம்ம நாட்டோட ராணுவ வீரர்களை நம்ம கவர்மெண்ட்டே நீ சோஷியல் மீடியா யூஸே பண்ணக்கூடாதுப்பா, எல்லா ஆப்பையும் அன்இன்ஸ்டால் பண்ணிடணும். நீ ட்விட்டரை யூஸ் பண்ணால் அதில் நீ ட்வீட் போடவே கூடாது. நீ அட்லீஸ்ட் யூடியூப் வீடியோ பார்த்தாலும் கமெண்ட் பண்ணவே கூடாது. நீ ஃபேஸ்புக்கில் போஸ்ட்டே போடக்கூடாது. அப்படி போஸ்ட்டை பார்த்தாலும் லைக் மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு கவர்மெண்ட்டே நம்மளோட ராணுவ வீரர்களுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம ஒரு காமன் மேன் எடுத்துக்கலாம். இன்றைக்கி ஒரு ஆவரேஜான ஒரு இந்தியன் பர்சன் டெய்லி 3 to 4 hours சோஷியல் மீடியா யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், அதே மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய சோஷியல் மீடியா நம்மளோட வாழ்நாள் ஒரு பகுதியாகவே இருக்குது. ஏன் ஒரு சில பேருக்கு மட்டும், ஏன் ராணுவ வீரர்களுக்கு மட்டும் இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரெகுலேஷன் கவர்மெண்ட் கொண்டு வரணும்? ஏன் அவங்களுக்குலாம் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இல்லையா? அவங்க அதை ஒரு விஷயத்த நினைச்சா எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடாதா? சரி, அதெல்லாம் எதுக்கு பிடிச்சிருக்கு, அதெல்லாம் ஃப்ரீ டைமில் ஏதோ ஒரு ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க, ஏன் அதுக்கு லைக்கு கூட போடக்கூடாதா? அதை ஏன் இவ்வளோ ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கவர்மெண்ட் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏதோ ஒரு போஸ்ட் சரி, நம்ம நாட்டோட ராணுவ வீரர்களுக்கு, அதாவது நம்ம இப்போ வேலை பார்க்குற மாதிரி ஒரு ஏசி ரூம்லையோ, நம்ம வேலை பார்க்குற மாதிரி ஒரு 9 to 5 ஜாப்லாம் இருக்காதுங்க. அதாவது சியாச்சின் கிளேசர், ஹிமாலய என்டையர் ஹிமாலயன் ரேஞ்சில் வந்து ரொம்ப டஃப்பான ஒரு மலைப்பாதைகள், ரொம்ப டஃப்பான ஒரு லேண்ட் ஏரியாவில் தான் அவங்க ஒர்க் பண்ணணும். ஃபுட்டுக்கு, வாட்டருக்கு, அட்லீஸ்ட் பேசிக் நெசசிட்டி அம்யூனிட்டிஸுக்கு கூட அவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்க மாதிரி தான் இருக்கும். நீங்கள் நினச்சி பாருங்கள், சியாச்சின் கிளேசரில் வின்டர் சீசனில் மட்டும் -40 டிகிரி செல்சியஸில் தான் இந்தியன் ஆர்மி நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் இன்னும் நிறையா சொல்லப்போனால், வேர்ல்ட்ஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் ஸ்டாண்டிங் ஆர்மின்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்திலேயே 2வது மிகப்பெரிய ராணுவம்னா எதுன்னு கேட்டிங்கன்னா அது இந்தியன் ராணுவம் தான் சொல்லுவாங்க. நியர்லி 14.3 lakh பீப்புள், 14.3 லட்சம் மக்கள், லட்சம் சோல்ஜர்ஸ் இருக்காங்க இந்தியன் ஆர்மியில். அதாவது இந்த வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் சென்சிஷியல் பார்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா லைன் ஆஃப் கண்ட்ரோல்ன்ற பார்டர் தான் சொல்லுவாங்க. அது வேற ஒன்றும் இல்லை, இந்தியா அண்ட் பாகிஸ்தானோட பார்டர் தான். என்னதான் நம்ம ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷனாக இருந்தாலும் இன்றைக்கும் அட்லீஸ்ட் ஒரு பிரதர்ஸ்னால நம்ம என்னதான் நமக்குள்ளே வந்து ஒரு சில விஷயங்கள், அதாவது நமக்குள்ளே ஒரு பிளட் ரிலேஷன் ஒரு விஷயம் இருந்தாலுமே வந்து அந்த சின்ன சின்ன சண்டைகள்லாம் இருக்க தான் செய்யுது. ஸோ வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் சென்சேஷனல் பார்டர் அப்படின்னா வந்து அட்லீஸ்ட் 20 days ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டெத்து, ஏதாவது ஒரு 4 பேர் இறந்துருவாங்க. ஈவன் ஒரு க்ரோ கூட ப்ராஸ் ஆக முடியாது. ஈவன் ஒரு க்ரோ வந்து, அதாவது ஒரு காக்கா வந்து பாகிஸ்தான் பார்டருக்குள்ளேருந்து இந்தியா பார்டரில் என்ட்ரு ஆயிடுச்சுன்னா அந்த காக்காவை கூட சுற்றுவாங்க. எந்த ஒரு அனிமலுக்கு கிராஸ் ஆக முடியாது. ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு விஜிலன்ஸில் இருக்கும். அதுதான் வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் சென்சேஷனல் பார்டர். அதுவும் இந்தியா பார்டர் தான். அதையும் இந்தியன் ஆர்மி தான் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியன் ஆர்மிக்கு ஜஸ்ட் விசிபிளாக இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. விசிபிளாக நிறைய பேர் அட்டாக் பண்ணுவாங்க. அட்லீஸ்ட் ஜஸ்ட் ஒரு 30 minutes எல்லா இந்தியன் சோல்ஜர்ஸ்க்கும் ஒரு ஃப்ரீ கொடுக்கலாம். ஒரு ஜஸ்ட் 30 minutes எல்லா இந்தியன் சோல்ஜர்ஸ்க்கும் ஜஸ்ட் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொன்னால் கூட அந்த நேரத்தில் கூட நம்மளோட எனிமி ஏலியன்ஸ், அதாவது நம்மளோட எனிமி நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண ரெடியாக இருக்காங்க. இந்த ஒரு டியூரேஷனில் ஜஸ்ட் விசிபிளான ஒரு சில டிஃபிகல்ட்டிஸ் இந்தியன் சோல்ஜர்ஸ் இருக்கிறதுக்கு நம்ம எல்லாத்துக்கும் தெரியுது. அதுக்கு கவர்மெண்ட் நிறைய மெஷர்ஸும் எடுத்துகிட்டு இருக்கு. ஆனால் இன்விசிபிள் அட்டாக்ஸ் எஸ்பெஷலி இந்தியன் ஆர்மி பீப்புளில் நிறைய இருக்குது. அதனால தான் நம்ம கவர்மெண்ட்டே இந்தியன் ஆர்மி பீப்புளுக்கு அவங்களோட சோஷியல் மீடியா எல்லாத்தையுமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷுவல் பார்க்கலாம். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் 2020 நடந்த கல்வான் வேலி கிளாஷ். அந்த இடத்துல என்ன பண்ணாங்கன்னா, நிறைய இடத்துல வந்து சோஷியல் மீடியாவில் நம்ம பார்த்துருப்போம், இந்தியன் சோல்ஜர்ஸ் அண்ட் சைனீஸ் சோல்ஜர்ஸ் வந்து அந்த பார்டரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக, இது என்னோட லேண்ட் ஏரியாப்பா, இந்த ஏரியாவில் நீ எதுக்கு வந்த, இந்த ஏரியாவில் என்னோட தான், நீங்கள் எதுக்கு உள்ளே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு செஸ்ட்லேயே அவங்க மோதிட்டு கையில் பஞ்சிலேயே சண்டை போட்டுக்கிட்டாங்க. அந்த கையில் நடந்த ஒரு பஞ்ச் சண்டையிலே பார்த்தீங்கன்னா 20 இந்தியன் சோல்ஜர்ஸை நம்ம இழந்துட்டோம். அதே மாதிரி சைனீஸ் சைட்லேயும் 40 சைனீஸ் சோல்ஜர்ஸும் இறந்துட்டாங்க. கல்வான் வேலி கிளாஷ் இதெல்லாம் வந்து ஜூனில் நடந்துட்டு இருந்துச்சு. ஜூலையிலே நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ரெகுலேஷனை கொண்டு வந்தாங்க. அது என்னன்னா 89 மொபைல் ஆப்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் பேன் பண்ணுறோம்ப்பா. எஸ்பெஷலி இந்தியன் ஆர்மி அதை யூஸ் பண்ணவே கூடாது. இந்தியன் ஆர்மி பீப்புள் எந்த பார்டரில் எந்த இடத்துல இருந்தாலும், இந்தியன் ஆர்மியில் பார்த்தீங்கன்னா நிறைய ரெஜிமெண்ட்ஸ் இருக்குங்க. ஐடிபிபி, எஸ்எஸ்பி, பிஎஸ்எஃப், அந்த மாதிரி நிறைய ரெஜிமெண்ட்ஸ் இருக்குது. அந்த எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா எல்லா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் இந்தியன் ஆர்மி பீப்புளில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே இதை பேன் பண்ணிட்டாங்க. இந்தியன் ஆர்மி பீப்புள் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணக்கூடாது, இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணக்கூடாது, பப்ஜி யூஸ் பண்ணக்கூடாது, ட்விட்டர் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நிறைய ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் எதுக்கு கொண்டு வரணும்? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லா வார், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈவன் வேர்ல்டு வார், கோல்டு வார், இந்தியா பாகிஸ்தான் வார், இந்தியா சைனா வார் அப்படின்னு பார்த்துக்கிட்டேங்க. இதுவரை நம்ம வந்து பாகிஸ்தான் கூட 5 வாட்டி வார் பண்ணியிருக்கோங்க.
சைனா கூட ஒரு வாட்டி வார் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே விசிபிளான வார். அதாவது அப்போனண்ட் எங்கே இருக்கான்னு நமக்கு தெரியும், அப்போனண்ட் எந்த இடத்துல அடிக்கணும்னு தெரியும், நம்மள்ட்ட மிசைல் எக்யூப்மெண்ட் வெப்பன்ஸ் எல்லாமே இருக்குது. ஆனால் இப்போ நடந்துட்டு இருக்கிறது டிஜிட்டல் வார். என்ன அந்த டிஜிட்டல் வார் இன்னும் டீட்டெயிலாக வாங்க பார்க்கலாம். டிஜிட்டல் வாரில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் ஹனி ட்ராப். அது என்ன ஹனி ட்ராப்? இது வந்து இந்தியாவுக்கு ஒரு டைரக்ட் எனிமி இல்லை, இந்தியாவுக்கு இது ஒரு இன்விசிபிள் எனிமி. இது இன்டைரக்டாக இந்தியன் சோல்ஜர்ஸை அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு ட்ராப். இந்த ட்ராப் என்ன நடக்கும்னா, நம்மளோட எனிமி கண்ட்ரீஸில் இருக்க டெரர் ஆர்கனைசேஷன் ஆர் எனிமி கண்ட்ரீஸில் இருக்க அந்த கவர்மெண்ட் அவங்க என்ன பண்ணுவாங்க, நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறதுக்காக, அதாவது எந்தெந்த இடத்துல எல்லாம் ஆர்மி கேம்ப் இருக்குது, எந்தெந்த இடத்துல எவ்வளோ ஆர்மி சோல்ஜர்ஸ் இருக்காங்க, அந்த ஆர்மி சோல்ஜர்ஸோட டியூட்டி என்ன, அவங்க எவ்வளோ நேரம் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறாங்க, என்ன ஃபுட்டு சாப்பிட்றாங்க, ஈவன் அவங்களோட பயாலஜிக்கல் சைக்கிளை கூட கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல என்ன நடக்கும்னா, இந்த டீட்டெயில்ஸ்லாம் அவங்க வாங்கணும் இல்லையா, அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, எனிமி கண்ட்ரீஸில் இருக்க விமென்ஸ் ஒரு டூலாக யூஸ் பண்ணுறாங்க. இதில் அவங்க என்ன பண்ணுவாங்க, லவ், ஃப்ளிட்டிங், நெக்ஸ்ட்டு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் ஃபேக் ஐடி மூலியமாக அங்கே நம்ம இந்தியன் சோல்ஜர்ஸ்க்கு மெசேஜ் சாட்டிங், நான் உன்னை நிஜமாவே மிஸ் பண்ணுறேன், ஹாய் டியர், நான் ஒரு ஆர்மி நர்ஸாக இருக்கேன், நீ அழகாக இருக்க, நீ அழகாக டிபி வச்சிருக்க, இந்த மாதிரி நிறைய ஃப்ளிட்டிங் மூலிமா நம்மளோட இந்தியன் சோல்ஜர்ஸை மேனுப்புலேட் பண்ணிட்டு அவங்க டீட்டெயிலை வாங்குவாங்க. உண்மையாலுமே இது இந்தியாவில் நடந்திருக்கா? இது ரொம்ப ஷாக்கிங்கான ரிப்போர்ட்டாக இருக்கே அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, உண்மையாலுமே ஈவன் நம்மளோட இந்தியாவோட முக்கியமான ஃபைல்ஸ் கூட இந்த ஹனி ட்ராப் மூலியமாக இல்லீகலாக பெறப்பட்டிருக்கு. ஈவன் எக்ஸாம்பிள் 2018 அக்டோபரில் பார்த்தீங்கன்னா, நிஷாந்த் அகர்வால்னு சொல்லிட்டு ஒரு பிராமோஸோட ஏரோஸ்பேஸ் இன்ஜினியர், அவர் என்ன பண்ணியிருக்காரு, நேஹா சர்மான், பூஜா ரஞ்சன், இந்த மாதிரி நிறைய ஃபேஸ்புக் ஐடியிலேருந்து அவர் உண்மை நினச்சி டெக்ஸ்ட் பண்ணிட்டு, உண்மை அந்த ஃபோட்டோலாம் ரியல் தான் நினச்சி நம்பி அந்த ஹனி ட்ராப்பில் விழுந்து கடைசியில் நிறைய இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷனை லீக் பண்ணிட்டாரு. ஈவன் 2019 இதோட ஆச்சரியமான, இதோட ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன் இருக்குங்க. அதாவது 50க்கும் மேற்பட்ட இந்தியன் இராணுவ வீரர்கள் அனிகா சோப்ரா அப்படின்ற ஒரே ஒரு ஃபேஸ்புக் ஐடி மூலிமா, ஒரே ஒரு ஃபேக் ஐடி மூலிமா ஹனி ட்ராப் செய்யப்பட்டிருக்காங்க. இந்த ரெண்டு விஷயம் நமக்கு உண்மையாலுமே ஒரு பெரிய ஷாக்கிங் கொடுத்துருக்கோம். இதுவும் இல்லாமல் கவர்மெண்ட் நிறைய ஸ்ட்ரிக்ட் ரெகுலேஷன் கொண்டு வர ஆரம்பித்தாங்க. 2020 ஒரு ராணுவ வீரர், 2021 ராணுவ வீரர், இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக இந்த ஒரு விஷயம் ரிப்பீட் ஆகிட்டே இருந்துச்சு. இந்த இடத்துல எப்படி ஆகுது இப்படின்னு ஒரு கவர்மெண்ட் ஒரு கம்ப்ளீட்டான ஒரு அனலைசிஸ் கொண்டு வரும்போது, பாகிஸ்தானில் இருக்க ISIன்னு ஒரு டெரர் ஆர்கனைசேஷன் ஒரு டிஜிட்டல் வார்ஃபேரையே கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது என்ன டிஜிட்டல் வார்ஃபேர்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாரும் ஒரு கன், டேங்கர், மிசைல், நியூக்ளியர் வெப்பன்ஸ் அப்படின்னு டைரெக்டாக நம்ம அட்டாக் பண்ணக்கூடியது இல்லையா. ஆனால் டிஜிட்டல் வார்ஃபேர்னு என்னென்னா, லேப்டாப், மொபைல் ஃபோன், டிவி, இந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் டிவைசஸ், இன்டர்நெட்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க இந்த இன்டர்நெட் டிவைசஸ் மூலிமா டிஜிட்டலாக ஒரு போரை நடத்துறது தான் டிஜிட்டல் வார்ஃபேர். இது எப்படி நடத்த முடியும்னு கேட்டிங்கன்னா, பாகிஸ்தானில் இருக்க ஒரு டெரர் ஆர்கனைசேஷன் ஒரு டீமை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த டீம் வந்து யூனிட் 412. அந்த யூனிட்டுக்கு 4000 கோடி பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க. அந்த 4000 கோடியும் எதுக்குன்னா, ஃபேக் ப்ரொஃபைல்ஸ் கிரியேட் பண்ண, ஹனி ட்ராப்ஸ் கிரியேட் பண்ண, ஃபேக் நியூஸ் கிரியேட் பண்ண, சைக்காலஜிக்கலாக இந்தியன் மக்களையே இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டாக டேர்ன் பண்ண. இது எப்படி? கண்டிப்பாக வாராக இருக்கும். டிஜிட்டலாக நிறைய மக்கள் மேனிபுலேட் ஆவாங்க. மொபைல் ஃபோனே ஒரு பெரிய வெப்பனாக, மொபைல் ஃபோனே ஒரு கன்னாக, மொபைல் ஃபோனே ஒரு மிசைலாக கிரியேட் ஆகும். ஒவ்வொருத்தர் கையிலையும் ஒவ்வொருத்தர் மைண்ட்லையும் மேனிபுலேஷன் கிரியேட் ஆகும். இந்த ஒரு விஷயத்தெல்லாம் நம்ம கவர்மெண்ட் தெரிஞ்சுக்கிட்டு தான் 2020 எல்லா ஆப்பையும் பேன் பண்ணிட்டாங்க. அதாவது 2020 2025 வரையும் கவர்மெண்ட்டில் இந்தியன் சோல்ஜர்ஸ் இருந்தால் அவங்க எந்த ஒரு சோஷியல் மீடியாவும் யூஸ் பண்ணக்கூடாது. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் இது எல்லாமே பார்க்கலாம், ஆனால் போஸ்ட் பண்ணக்கூடாது. பார்க்கலாம், ஆனால் கமெண்ட் பண்ணக்கூடாது. அப்சர்வ் பண்ணலாம், ஆனால் லைக் மட்டும் போட்டுறவே கூடாது. யூடியூப், கோரா இது எல்லாமே லேர்னிங்காக மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப், டெலகிராம் இந்த மாதிரி ஒரு சில கம்யூனிகேஷன் டிவைசஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் உங்கள் ஃபேமிலியில் இருக்க கால், அந்த மாதிரி ஒரு முக்கியமான டெக்ஸ்ட் அவங்கள மிஸ் பண்ணிங்கன்னா அந்த நேரத்தில் மட்டும் கம்யூனிகேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபேஸ்புக் ஸ்டில் இட் இஸ் பேண்ட். ஆர்மி ஜெனரல் இந்த நேரத்தில் உபேந்திரா என்ன சொல்லியிருக்காருன்னா, ரிப்ளை ஆஃப்டர் யூ ரிட்டையர்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஆக மொத்தத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு சோல்ஜர்ஸ்க்கு மொபைல் ஃபோன் எதுக்குன்னா, அவங்க குழந்தைங்களோட ஃபோட்டோ வேணால் பார்த்துக்கோ, இல்லை அவரோட ஒய்ஃபோட பர்சனலாக பேசணும்னா பேசிக்கோ, வயசான அம்மா அப்பா இருப்பாங்களா கால் பண்ணி பேசிக்கோ, அவ்வளோதான்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்கு.
இந்தியன் ஆர்மிக்கு ஒரு சோஷியல் மீடியா வெப்பன் கிடையாது. அது ஜஸ்ட் அவங்களோட பர்சனல் லைஃப்க்கு ஒரு சின்ன ஒரு டூல் தான். சைலன்ஸ் வீக்னஸ் கிடையாது. இந்த ஒரு இந்தியன் ஆர்மிக்கான சைலன்ஸ் தான் நம்ம கவர்மெண்ட், நம்மளோட கண்ட்ரிக்கே ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரென்த். ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கணுங்க. அதாவது பார்டர்ல புல்லட் மட்டும் பேசாது. டிஜிட்டலாவும் வார்ஃபேர் நடக்கும். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் அண்ட் வீடியோ அண்ட் லேமன் பெர்ஸ்பெக்டிவ் டீடைல் அனலைசஸ்க்கு நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு உங்களோட வியூவை கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.